முதல்ல டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய கருத்துக்கு நீங்கள் வந்து அர்த்தம் பார்க்கறத விட ஆழம் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு எடப்பாடியார் கொடுக்க மறுத்த ஒரு இடத்த அமித்ஷா கொடுத்து அந்த கூட்டணியில் வச்சிருக்காரு. எடப்பாடியார் சொன்னா தலைவரையே மாத்துறாங்க பாஜகவில். ஆனால் கூட்டணியில் டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்சியோ புறந்தள்ள மாட்டோம், இவங்களை எடப்பாடியார் ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கையெல்லாம் திரு அமித்ஷா தெரிவித்ததை பார்த்துருக்கோம். ஸோ எடப்பாடியாருக்காக டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்சியோ புறந்தள்ள மனம் இல்லை அவங்களுக்கு, பாஜகவுக்கு. ஏன்னா அவங்க ட்ரஸ்டட் அலைஸ் மாதிரி ஆயிட்டாங்க டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ. அதை தான் நம்ம இந்த இடத்துல எலெக்ஷன் வரைக்கும் இந்த கூட்டணி போகுமா, எடப்பாடியாருக்கு இதெல்லாம் டீல் பிரேக்கரா அப்படின்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூடிய பல காரணங்களில் சில காரணங்கள். இப்போ அமமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறதுல 2 வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தெளிஞ்ச குளத்தில் மீன் பிடிக்கிறது, இன்னொன்று அந்த குளத்தை குழப்பி விட்டுட்டு குட்டையில் மீன் பிடிக்கிற ஸ்டைல்னு ஒன்று சொல்லுவாங்க. இதில் எந்த ஸ்டைல் யாருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற ஒருத்தன், நல்ல ஃபிஷிங் ஸ்கில் இருக்க தெளிவான குளத்தில் மீன் பிடிக்க பார்ப்பான். ஃபிஷிங் ஸ்கில் இல்லாத ஒருத்தன் குட்டையை குழப்பிட்டு மீன் பிடிக்க பார்ப்பான். அதாவது யாருக்கு வாக்கு சதவீதமோ எதிர்காலமோ ரொம்ப பிரகாசமாக இருக்கோ அவங்க தெளிவான நீரோடையில் மீன் பிடிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அது ரொம்ப டீகேயிங் பாலிடிக்ஸில் இருக்க டீகேயிங் பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அந்த மாதிரி குட்டையை குழப்பிட்டு மீன் பிடிக்க பார்ப்பாங்க. இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி முடியவும் வாய்ப்பு உண்டு. இதன் மூலமாக டிடிவி தினகரன் வெளியே போகிறதுக்கோ இல்லை பிரைம் ஃபோர்ஸ்க்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவர் பார்க்குறாரு. எனிஹவ் பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு பெரிய குழப்பம் நீடிக்குது. இந்த குழப்பத்தில் யார் மீன் பிடிச்சிக்க போகிறா, யாருக்கு வாக்கு கூட போகுது குறைய போகுதுன்றது எல்லாமே சஸ்பென்ஸ். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இது அதிமுகவுக்கு வீக்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.